51வது ஸ்லோகமானது ருணமோச்சன கர்த்தார பிதுஹு சந்தி சுதாதயः பந்தமோச்சன கர்த்தா து ஸ்வஸ்மாதன்யோ ந கஷ்சன. ஒரு தகப்பனார் அவருடைய மகன்களுடைய ருண என்பது கடன்கள், அந்த கடன்களை எல்லாம் அவரால் தீர்க்க முடியும். ஆனால் அது அந்த மகன்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு தாக்கத்தை, அவர்களுடைய மனத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு மாறுபாடுதல்களை, அந்த மாயையை, எதை உண்மை என்று நம்பி அவர்கள் இத்தகைய சூழலுக்கு தள்ளப்பட்டார்களோ அதில் ஒரு தெளிவான பார்வையை தகப்பனாரால் அவர்களுக்கு கொடுக்க முடியாது. அவர்களே சுயமாகத்தான் முயற்சி செய்து அந்த ஒரு மாயையிலிருந்து வெளிவர வேண்டும். அதுபோல 52வது ஸ்லோகத்தில் ஒருவனுக்கு அதிகப்படியான ஒரு அயர்வு, சோர்வு, அவன் பல விடயங்களை தன்னுடைய புத்தியில் அவன் சுமந்து கொண்டிருந்தால் அவனுக்கு ஏற்படும். இதற்கு பிறரால் அவனுடைய அந்த அயர்வையும் சோர்வையும் குறைப்பதற்கு வெளியிலிருந்து அவனுக்கு உதவிகள் வரலாம். ஆனால் அவை அவனுக்கு கொடுத்த அந்த வலிகள், அதிலிருந்து அவன் இன்னும் முன்னேறி செல்ல வேண்டுமே, அதை கடந்து செல்ல வேண்டுமே, அதற்கு அவனுடைய சுய முயற்சி மட்டுமே அவனுக்கு கரம் கொடுக்கும், உதவி செய்யும் என்று சொல்லி 53வது ஸ்லோகம் பத்யமௌஷத சேவாச்ச கிரியதே ஏன ரோகிணா ஆரோக்கிய சித்தியத்ரஷ்டாஸ்ய நான்யானு இஷ்டத கர்மனா நான்யானுஷ்டித கர்மனா பத்யமௌஷத சேவாச்ச கிரியதே ஏன ரோகிணா, ஒருவனுக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, ஆரோக்கிய சித்தியத்த திருஷ்டாஸ்ய நான்யானுஷ்டித கர்மனா, அதற்கு அந்த நோயாளி அவன் அந்த நோயிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் அவனுக்கு மார்க்கம் என்ன, தீர்வுதான் என்ன? சரியான முறைப்படி அவன் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மருந்து மாத்திரைகளை எல்லாம் அவன் சரியான முறைப்படி உட்கொள்ள வேண்டும். இன்னொருவன் இவனுக்குண்டான இந்த விடயங்களை எல்லாம், இவனுக்குண்டான மருந்துகளையோ இவனுக்குண்டான மற்றைய இவன் ஆற்ற வேண்டிய இந்த பணிகளை எல்லாம் வேறொருவன் செய்தார், சிகிச்சை வேறொருவர் மேற்கொண்டாரே ஆனால் அது இவனுக்கு தீர்வு கொடுக்குமா? தீர்வு கொடுக்காது. அப்படித்தான் ஒரு ஆத்ம சாதகன் சீடன் இருக்க வேண்டும். அவர்களுடைய செயல்கள் இவனுக்கு பலன் கொடுக்காது. இவனுடைய சுயமுயற்சியே இவனுக்கு நிறைவான அந்த ஆத்மஸ்வரூப ஞானத்தை கொடுக்கும் என்று அழுத்தி சொல்லுகின்றார் நம்முடைய ஆதிசங்கராச்சாரியர். எத்தகைய பெரிய ஒரு குருவாக இருந்தாலும் அவரால் சப்ஜெக்டிவ் நாலேஜ் டு ஏ ஸ்டூடெண்ட், அப்ஜெக்டிவ் நாலேஜ், சப்ஜெக்டிவ் நாலேஜ், தியரிட்டிக்கல், ப்ராக்டிக்கல், அப்படி இருக்கும் பொழுது அகநிலை சார்ந்த தத்துவார்த்தங்களை, விளக்கங்களை அத்தகைய பெரிய ஒரு குருவாலும் ஒரு மாணவனுக்கு புகட்ட முடியாது. அது அவனால் உணரப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதைத்தான் சொல்லுகின்றார். அதே போல நம்மளுடைய சாஸ்திரங்கள், மதம் சார்ந்த அந்த புத்தகங்கள், கலாச்சாரம், பாரம்பரியம் சார்ந்ததெல்லாம் ஏதோ மாயாஜால வித்தை உடையதல்ல, தந்திர மந்திரங்கள் அதில் கிடையாது. அது சாத்தானை, அதாவது தீய சக்தியை, மாயையை அது தள்ளி வைக்காது. அது எப்படி அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும்? அதற்கு அந்த ஆத்மசாதகன் சீடனுடைய அவனுடைய சுய முயற்சி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று என்பதை சொல்லுகின்றார்கள். அதே போல பிறருடைய பார்வை, ஒவ்வொரு விடயத்திலும் பிறருடைய பார்வையானது நமக்கு உதவாது. ஒரு சந்திரனை குளிர்ச்சி பொருந்திய அந்த மதியை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் அது நம்முடைய கண்களால் நாம் பார்ப்பதினாலேயே அந்த அனுபவம் கிடைக்கும். பிறர் பார்த்து சொல்லுவதால் நமக்கு கிடைக்கும் அனுபவம் நிறைவானதாக இருக்காது என்று சொல்லி, யார் நமக்கு இந்த பந்தவாசங்களில் உள்ள இந்த கட்டுக்களை
இந்த அறியாமையை, ஆசையை யாரால் நமக்கு இதிலிருந்து நம்மை விடுவிக்க முடியும்? நாம் நினைத்தால் மட்டுமே இதிலிருந்து நம்மால் விடுபட முடியும். இல்லை என்றால் இந்த ஆசையாகிய காமம், கர்ம அனுச்சரணம், கர்ம விஷயங்களில் உள்ள மகா ஆசை, சர்ப்பம் போன்ற இந்த ஆசை இருக்கும் வரை கல்பங்கள், எத்தனை கோடி கல்பங்கள் ஆனாலும் நம்மால் ஆத்மஸ்வரூப இலக்கணத்தை நம்மால் உணர முடியாது. இந்த சுய ஞானம் என்பது சுய முயற்சியை பற்றி சொன்னார். இப்பொழுது இந்த ஞானம், ஸ்வ அனுபவ ஞானம் என்பது அதனுடைய அழகை சொல்லுகின்றார். அவன் எந்த ஒரு சாதகனும் இதை எந்திரத்தனமாக, ஒரு முழு ஈடுபாடு இல்லாது அவன் இதை எந்திரத்தனமாக அவன் அனுஷ்டித்தால் அவனுக்கு அது பலன் கொடுக்காது. 57வது ஸ்லோகத்தில் வீணையை பற்றி சொல்லுகின்றார். வீணாயா ரூப சௌந்தர்யம் தந்திரீவாதன சௌஷ்டவம் பிரஜாரஜன மாத்திரம் தன்ன சாம்ராஜ்யாய கல்பத்தே. இந்த சாம்ராஜ்யம் என்ற ஒரு வார்த்தை இங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. அதாவது ஒரு வீணையினுடைய அழகும், அந்த வீணையை மீட்டக்கூடிய ஒரு இசை கலைஞன் அவனுடைய அந்த ஆற்றலும், அங்கே குழுமி இருக்கும் ஒரு அந்த பார்வையாளர்கள் இருப்பார்களே, அவர்களை அந்த நிமிடத்திற்கு, அந்த ஒரு நேரத்திற்கு, தருணத்திற்கு மட்டும்தான் அவர்களால் கட்டி போட இயலும், அவர்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்க முடியுமே தவிர இது நமக்கு முழுமையான அந்த நிறை அனுபவத்தை இந்த இரண்டும் மட்டும் கொடுக்காது என்று சொல்லுகின்றார். இதில் இந்த சாம்ராஜ்யம் என்பது நம்முடைய உபநிடதங்களில் உபயோகிக்கப்படும் ஒரு வார்த்தையாகும் என்று. அதாவது இந்த சாம்ராஜ்யம் என்பது கடவுளுடைய சாம்ராஜ்யம் நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கின்றது என்பதைத்தான் இது சொல்வதாக சொல்லப்படுகின்றது. அதனால் நாம் நம்முடைய அகம் சார்ந்த உண்மையான நிறை ஞானம், அந்த தத்துவார்த்தம், அகப்பொருள், ஆத்மஸ்வரூப இலக்கணம், இதை நாம் அனுபவிப்பதற்கு நமக்கு கிரமமாக காரியங்களை ஆற்றுவது என்பது ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் இல்லை, ஒரு ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் இதற்கு போதாது என்பதைத்தான் மீண்டும் சொல்லுகின்றார் ஆதிசங்கரர் பகவத்பாதார். இந்த வேதாந்தங்கள், தத்துவார்த்தங்களை பற்றி பெரிய பாஷ்யங்கள், உரைகள் எல்லாம் இருக்கின்றன. அவையெல்லாம் எப்படி இருக்குமா? ஒரு அடர்ந்த காடு போலத்தான் இருக்குமா. அதில் நீங்கள் தன்னந்தனியாக ஒரு சுய முயற்சியோ, ஒரு இறைவனுடைய அந்த ஞான கண்ணானது உங்களுடைய அகத்திலும் இருக்கின்றது. அந்த ஒரு பார்வையில் அவன் திருவடிகளில் உங்களுடைய சிந்தையை, புத்தியை, உள்ளத்தை வைத்து இந்த கர்ம விஷயங்களில் ஆசை கொள்ளாது இந்திரியங்களை அடக்கி ஒருமுகமாக அதை வைத்து கொண்டு நீங்கள் பார்க்கவில்லை என்றால் நீங்கள் மாயையில், அந்த அடர்ந்த காட்டினுள் நீங்கள் அகப்பட்டு கொள்வீர்கள். அதனால் நீங்கள் இத்தகைய நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள பிரம்மம், இதை போன்ற இந்த வேதாந்த சொற்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் மந்திரங்களையும் சொற்களையும் சொல்லுவதனால் உங்களுக்கு அந்த ஸ்வ ஆத்ம ஞானமோ ஸ்வ அனுபவமோ கிடைக்காது. அது எப்படி இருக்குமாம்? ஒரு கொடிய நாகத்தினுடைய விஷத்தினால் தீண்டப்பட்டது, அப்படி போன்றதுதான் மாயையாம், அறியாமை, அஞ்ஞானம். அதிலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி பிரம்ம ஞானம்தான். ஆனால் வேதங்கள், தத்துவார்த்தங்கள், மந்திரங்கள் எல்லாம் இவற்றிற்கு மருந்தா என்றால் அது எந்திரத்தனமாக நாம் செய்யும் பொழுது, இந்த ஞானக்கண் கொண்டு அதை பார்க்காத பொழுது இறைவனுடைய அந்த பரபிரம்மத்தினுடைய அவனுடைய அனுகூலமாக அவனை சரணடைந்து அவன் வாயிலாக அவன் நம் அகத்துள்ளே நமக்கு உணர்த்தும் அந்த ஒரு உரைதான் உங்களுக்கு இந்த அடர்ந்த காட்டில் ஒரு ஒளியாக அமையும். அதுவே உங்களுக்கு இந்த அனுபவத்தை கொடுக்கும் என்று சொல்லி 62 66 ஸ்லோகங்கள் வரை முக்திக்குண்டான அந்த விடயங்களை எல்லாம் விளக்குவதாக. அதாவது
ஒரு 64வது ஸ்லோகம் மிகவும் அழகான ஸ்லோகம். ஒருவன் தானே ராஜா தானே மந்திரி என்று சொல்லுவார்கள். அப்படி ஒருவன் தன்னுடைய ஆளுகைக்கு ஆட்சிக்குட்பட்ட ஒரு இடத்திலேயே இருந்து கொண்டு தன்னுடைய விடயங்கள் தன்னுடைய ஆணையானது எங்கெல்லாம் செல்லுமோ தனக்கு ஏற்ற ஒரு அனுகூலமான சூழலில் இருக்கிற வரை எல்லாருமே ராஜாதான். ஆனால் நம்முடைய எதிரிகளை எல்லாம் வென்று ஆசைகளை வென்று நாம் இந்திரியங்களை அடக்கி எந்த சூழலிலும் இத்தகைய ஒரு ஸ்வ ஆத்ம அனுபவத்தை பெற்றால் மட்டுமே அவனே அந்த ஆத்ம சாதகனாக அந்த பிரம்மத்தோடு ஐக்கியம் அடைவதற்குண்டான அந்த ஒரு நிலையை அவன் மட்டுமே பெற முடியும். இந்த 65வது ஸ்லோகத்தில் ஒரு உதாரணத்தை சொல்லி இருக்கின்றார் சுவாமி சின்மயானந்தர். ஒரு புதையலை தேடுகின்றான் ஒருவன். அப்போது தோண்டிக்கொண்டே இருக்கின்றான். அவனுக்கு எங்கே புதையல் இருக்கிறது என்ற ஒரு உத்தேசமான ஒரு அறிவோ ஒரு ஞானமோ தகவலோ இருந்தால் மட்டுமே அது அவனுக்கு பயன்பெறும். அப்படி இல்லாது அவனுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது என்று எந்த ஒரு முன் ஏற்பாடும் ஒரு ஆழமான ஒரு தகவல்களோ அதை பற்றிய ஒரு சிந்தனைகளோ அப்படி எதுவுமே இல்லாத அவன் தோண்டிக்கொண்டே இருந்தால் அவனுக்குள்ள அந்த புதையலானது கிடைக்காது. அதே சமயத்தில் அப்படி எல்லாவித முன்னேற்பாடுகளோடு இதை செய்பவன் மிகவும் நிதானமாகவும் அவன் அதில் முன்னேறி செல்ல வேண்டும். அவனுக்கு பொறுமை இருக்க வேண்டும். அவனுக்கு அதில் ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும். சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். அப்படி உள்ளவன்தான் அவனுக்குத்தான் அந்த புதையலானது கிட்டும். அப்படி அந்த புதையலை போலத்தான் நமக்கு ஸ்திர புத்தியும் சகிப்புத்தன்மையும் இவையெல்லாம் இருந்தால்தான் நாம் இந்த ஆத்ம ஞானம் என்ற அந்த புதையலை ஆத்ம சாதகனால் பெற முடியும் என்று சொல்லி 66வது ஸ்லோகம் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன் என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார். அப்படி அதை சொல்லுவது போல இப்படி இந்த காமம் ஆகிய ஆசை விஷய ஆசைகள் என்னும் மகா ஆசை. அதனால் இந்த ஆசைகளில் பற்று கொண்டவர்களால் அவர்களுக்கு இந்த ஒரு போக்குவரத்து இருந்து கொண்டே இருக்கும். அதாவது பொதுவாக நம்ம வெளியூர் பயணம் வெளிநாடுகளுக்கு செல்லும்பவர்கள் டூ அண்ட் ஃப்ரோ அதற்குண்டான பயணச்சீட்டு எடுத்துக்கொள்வார்கள். அப்படி நாமும் மீண்டும் மீண்டும் ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவி, ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகம், ஒரு உடலிலிருந்து இன்னொரு பூத உடல் என்று நமக்கு போக்குவரத்து ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். அப்படி போக்கும் வரவும் புணர்வும் அந்த ஆசைகள் இல்லாத ஒரு தன்மை, அந்த ஆசைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாமே இல்லாதவனாக பிறவிகளை கடந்து நிற்கும் அந்த பரம்பொருளை சரணடைந்து நம்மளுடைய ஆசைகளில் விஷய ஆசைகளில் பற்று இல்லாதவர்களுக்குத்தான் இந்த போக்கும் வரவும் இல்லாத தன்மை. இந்த போக்குவரத்து என்பது இந்த உடல் ஒவ்வொரு பிறவிக்கும் போயும் வந்தும் சென்று கொண்டே இருக்கின்றது, வருகின்றது செல்கின்றது, வருகின்றது செல்கின்றது. இது ஒரு முடிவுக்கு வருவதற்கு இந்த ஆத்ம ஞானம், ஸ்வ அனுபவம், விஷயங்களில் பற்றியின்மை, அதற்குண்டான அந்த சாதனங்கள் அவற்றை முறையாக கடைபிடித்தல் ஒரு ஒழுக்கத்தோடு, அதே சமயத்தில் நம் அகத்துள்ளே இருக்கும் தத்துவார்த்தங்களை உணரக்கூடிய அந்த ஞானக்கண், அந்த பார்வை, அது நம்மளுடைய சுய அனுபவத்தினாலே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. இவற்றால் இவையெல்லாம் நம்மளுக்கு கிட்டும். பகவத்கீதையில் சொன்னது போல நிறை ஞானியாக பெறுவான், பிரம்ம நிர்வாணம் அடைவான் என்று சொல்லப்படுகின்றது. இன்றளவு இவ்வளவு சிந்திப்பதற்கு துணை நின்ற இறைவனுடைய பெரும் கருணைக்கும் குருவினுடைய அனுகிரகத்திற்கும் அடியார் தொண்டிற்கும் நன்றிகள் கூறி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சாய்ராம்.